நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட கருப்பன்துறையில் மழை வெள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம். இரண்டாவது கட்டமாக நெல்லையில் மத்திய குழுவினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். எவ்வளவு அதிகாரிகள் வருகை புரிந்திருக்கிறார்கள்? எந்தெந்த பகுதிகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன? விவரங்கள் என்ன? அதான் நெல்லை மாவட்டத்துல கடந்த 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் பெய்த கனமழையால பல்வேறு பகுதிகள் மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு சேதமடைந்தது. குறிப்பாக நெல்லை சந்திப்பு பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பந்துறை தாமிரபரணி ஆற்று பாலம், அதே போல சீவலப்பேரி பகுதியில் இருக்கக்கூடிய கூட்டு குடிநீர் திட்டம், அதாவது 4 மாவட்டங்களுக்கு குடிநீர் சென்று கொள்ளக்கூடிய தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம், அதுபோல் பல்வேறு சாலைகள், குளங்கள் உள்ளிட்ட பல பாதிப்புகள் ஏற்பட்டது. முதற்கட்ட ஆய்வை மத்திய குழுவினர் ஏற்கனவே முடித்து சென்ற நிலையில இரண்டாம் கட்ட ஆய்விற்காக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடைய ஆலோசகர் கீர்த்தி பிரதாப் சிங் தலைமையிலான ஏழு பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் நெல்லை மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் நெல்லை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மழை வெள்ள பாதிப்புகளுக்கு கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட IAS அதிகாரி பிரகாஷ் உள்ளிட்டோரிடம் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்போது ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பின்பு கருப்பந்துறை பகுதியில் ஏற்பட்ட அந்த உடைப்பு, பாலத்தில் ஏற்பட்ட உடைப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை நேரடியாக சென்று ஆய்வு செய்கிறார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்தில் நெல்லை மாவட்டத்தில் நடந்த பாதிப்புகள் குறித்தான புகைப்படங்கள் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. அதே போல எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், அதாவது மீட்பு பணிகள் மற்றும் அந்த பாலங்கள் தற்காலிகமாக சரி செய்யப்பட்ட பணிகள், அதே போல அந்த கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக தற்காலிகமாக சரி செய்த பணிகள் எல்லாமே புகைப்படங்களாக எடுத்து வைக்கப்பட்டு அவர்களுக்கு புகைப்பட காட்சிகளாக காட்டப்படுகிறது. தொடர்ந்து எடுக்கப்பட்ட பணிகள் மற்றும் நேரடியாக அந்த ஆய்வு மேற்கொள்வதற்கான அந்த நடவடிக்கைகளையும் அதிகாரிகள் தரப்பில் மேற்கொண்டிருக்கிறார்கள். முதற்கட்டமாக அந்த பாலங்கள் மற்றும் அந்த கூட்டு குடிநீர் திட்ட குழாய் உடைப்புகளை 2 குழுக்களாக அதிகாரிகள் பிரிந்து நேரடியாக ஆய்வு மேற்கொள்வார்கள். இதை தொடர்ந்து அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அந்த பயிர் சேதங்களையும் நேரடியாக அந்த குழுக்கள் பார்வையிட்டு முறையான ஆய்வுக்கு பின்னர் அந்த அறிக்கை தயார் செய்து அரசுக்கு சமர்ப்பிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.